ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பாட் த எரர் டாப்பிக்கில் மார்ச் 2024 அண்ட் ஜூன் 2024 கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் இடியா லைக் பட்டன். மார்ச் 2024 மை மதர் ஆஸ்க்டு மீ வென் வுட் ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல். இதில் என்ன எரர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வென்ன்ற இன்ட்ராகேட்டிவ் அந்த கொஷின் வேர்டுக்கு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் வரணும். சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி தான் என்ன வரணும் அப்படின்னா வேர்பு. ஏன்னா இங்கே என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்பு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட், இதுதான் எரர். அப்போ ஆன்சர் என்ன? மை மதர் ஆஸ்க்டு மீ வென் ஐ வுட் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல். செகண்ட் ஒன், தேர் வேரண்ட் much women tourists in the group. இதில் என்ன எரர்? ஸோ உமன் அப்படின்றது கவுண்டபிள். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? மெனி. ஸோ தேர் வேரண்ட் மெனி உமன் டூரிஸ்டர்ஸ் இன் த குரூப். தேர்ட் ஒன் ஆஃப் மை சிஸ்டர் லைவ்ஸ் இன் கனடா. ஸோ இங்கே எரராக என்ன இருக்குது? மை சிஸ்டர் தான். ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடாது. என்ன ஆன்சர் சொல்லணும்? ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் லைவ்ஸ் இன் கனடா. The captain as well as his soldiers were ready to face the enemy assault. As well as அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை பார்க்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இங்கே என்னவா இருக்குது? த கேப்டன். அப்போ த கேப்டன் அப்படின்றது சிங்குலர். அப்போ அங்கே என்ன வரணும்? வாஸ். த கேப்டன் as well as his soldiers was ready to face the enemy assault. I borrowed these books at the library. ஸோ இதில் எரரே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹட். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம். ஐ பாரோட் தீஸ் புக்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. ஓகே, நெக்ஸ்ட் ஜூன் 2024 கேட்ட கொஸ்டினை பார்க்கலாம். த சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பார்க். ஆக்சுவலாக ஆன்சரே என்ன? த சில்ட்ரன் தான். எஸ் கிடையாது, சைல்டு. சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன். The children are playing in the park. Let us go out today. Should be. Should be அப்படின்றது wrong. Let us அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? Shall be. Let us go out today அப்படின்னா shall be. Yashwant prefers coffee than tea. ஸோ ப்ரெஃபர்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ரெஃபர்ஸு, சீனியர்ஸு, ஜூனியரு இது மாதிரிலாம் வரும்போது தேன் வரக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணி வரும்போது என்ன இருக்கணும்? டூ. யஷ்வந்த் ப்ரெஃபர்ஸ் காஃபி டு டீ. ஐ டிடன்ட் நியூ வாட் டு டூ. ஸோ இதில் எரர் பார்த்தோம் அப்படின்னா நியூ. டிடு ப்ளஸ் நோ, இதுதான் என்ன சொல்வோம் அப்படின்னா நியூ. அப்போ ஐ டிடன்ட் நோ வாட் டு டூ. I didn't know what to do. A vase of flowers stood on a table besides a dish of fruits. இங்கே எரர் என்ன? பிசைட்ஸ். பிசைட்ஸ்னா மீனிங் என்ன? இன் அடிஷன் டு. ஆனால் இங்கே மீனிங் என்ன? பக்கத்தில், அருகில் அப்படின்னு சொல்லும்போது பிசைடு தான் யூஸ் பண்ணணும். A vase of flowers stood on a table beside a dish of fruits. I hope this video is very useful to you. If you like this video, hit your like button, share and subscribe this channel. Okay, meet you again.